போய் 9 மாசம் ஆச்சு. வழக்கமான சாப்பாடு தண்ணி மட்டும் இல்ல, சுவாசமும் நடையும் கூட முறையா இருக்காது. தொடர்ந்து புவியீர்ப்பு விசைக்கு எதிராக மிதப்பது, ரேடியேஷன், எந்நேரமும் எலும்பு கேன்சர், கிட்னி ஃபெயிலியர் மாதிரியான சவால்களை எதிர்கொண்டு சர்வைவல் மோட்ல உயிர் வாழ்ந்து வர்றாங்க விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸும் பட்ச் வில்மோரும். 8 நாள்ல ரிட்டர்ன் வந்துடலாம்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போய் 9 மாசமே முடிஞ்சு போச்சு. இத்தனை காலமாகியும் கூட்டிட்டு வராம அம்போன்னு அவங்கள கை விட்டுட்டதா ஜோ பைடன் மீதும் கமலா ஹாரிஸ் மீதும் செய்தியாளர் சந்திப்புல குற்றம் சாட்டி இருந்தாரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். எப்படியாச்சும் அவங்கள கீழே கொண்டு வாங்க என எலான் மஸ்கிடம் கேட்டிருப்பதாகவும் அவரும் தன்னோட ஸ்டார்ஷிப் மூலமா கூட்டிட்டு வர்றதா உறுதியளிச்சதாகவும் சொல்லியிருக்காரு ட்ரம்ப். பெண் விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸையும் ஆண் விண்வெளி வீரரான பட்ச் வில்மோரையும் பத்தி பேசும்போது ஒருவருக்கொருவர் பிடிச்சிருக்கும், ஒருவேளை ஒருவருக்கொருவர் விரும்பக்கூடும். அங்கேயே அவங்கள விட்டுட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த பொண்ணுக்கு காடு மாதிரி கத்தையான முடி, திடமான தலை இருக்கு. கலாய்க்கலங்க, அவங்க முடிய வச்சு விளையாடல சொல்றேன் என கிசுகிசுத்தார். விண்வெளியில் சுனிதாவிடம் பேசுவது போல சற்றே மேல் நோக்கி பார்த்து, கவலைப்படாதீங்க, we love you, நாங்க வர்றோம் உங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு. நீங்க இவ்ளோ நாள் அங்க இருந்திருக்க வேண்டியது இல்ல. 2 வாரத்துல எலான் மஸ்கோட ஸ்டார்ஷிப் உங்களை கூட்டிட்டு வரும் என தைரியமும் கொடுத்திருக்காரு டொனால்ட் ட்ரம்ப்.